சிக்கன் குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது அனைத்தும் சேர்த்துக்கலாம். சிக்கன், மஞ்சள் உப்பு போட்டு கழுவிய சிக்கன் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான தண்ணி. உப்பு தேவையான அளவு, ஒரு அரை டீஸ்பூன். மிளகாய் ஒரு டீஸ்பூன். 15 நிமிஷம் நல்லா குக் ஆகணும், நல்லா கண்டணும். அதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மசாலா தயாரிக்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய், கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி ஒன்று பாதியமாக அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வதக்கணும். மஞ்சத்தூள் தேவையான அளவு நான் ஒரு அரை டீஸ்பூன் வச்சிருக்கேன். மிளகாய் தூள் அரை டீஸ்பூன். தேவையான அளவு நன்றாக கலக்கணும். விசில் வந்திருக்கு. இதை ஓபன் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். செஞ்சு வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சேர்த்துருக்கோம், தேவைக்கு சேர்த்துக்கலாம். நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா மசாலா எல்லாமே சிக்கன்ல இறங்கி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஃபைனலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு கொதிக்க விட வேண்டாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம்.
சிக்கன் குழம்பு தயார்.